பிரச்சாரங்கள் எனக்கு பர்சனலாக லைக் இருக்கலாம், டிஸ்லைக் இருக்கலாம். குழந்தைங்கள வச்செல்லாம் பிரச்சாரம் பண்ணி எல்லாம் போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு 18 வயசில் ஓட்டு வச்சிருக்கோம்? 18 வயசுக்கு முன்னாடி இருக்கவங்க ஓட்டு கொடுக்கலாம்ல. இந்த மை வைக்கிறதுக்கும் பெட்டர் நமக்கிறதுக்கு என்ன படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் கூட ஓட்டு போடலாம். ஏன் ஒரு எலெக்ஷன் சிஸ்டத்தில் வந்து நம்ம அடல்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னு வச்சுருக்கோம்? குழந்தைங்க தப்பாக முடிவெடுப்பாங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு ஓட்டே இல்லை. எமோஷனலாக முடிவெடுப்பாங்க அப்படின்னு தான் ஓட்டு. அந்த குழந்தைங்கள வச்சு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு அது ஒரு பிரச்சாரத்தை தாவேகா முன்னெடுக்குது. அதை விட வந்து இது நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்கள அவங்க பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட்டு அது வைரல் ஆகி, ஸோ அந்த குழந்தைங்க இன்ஃப்ளூயன்ஸ் அது ஒரு நியூஸாக மாறும் பொழுது அது இப்போ 25 நாள் எலெக்ஷன் முன்னாடி என் பேத்திக்காக ஓட்டு போட்டேன், என் பேரனுக்கு சொன்னான்னு ஓட்டு போட்டேன்னு ஏன் மாற்றி ஓட்டு போட்டேங்க அந்த ரீசன்லாம் வேற சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த எலெக்ஷன் லாஸ்ட் 15 டேஸு இது நீங்கள் ஒரு நாள் எவ்ரிடே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4 வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்க அவங்க ஒரு வீடியோ அது ஒவ்வொன்றும் வைரல் ஆகுது. அதை தாவேக்காவும் சோஷியல் மீடியா வைரல் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இதில் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் பார்க்குறேன்னா, நிறைய இளைஞர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க.